இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த டூலை வச்சு ஸ்பேனர் போட்டோன்னா அது கரெக்டாக ஏறுதா தப்பாக ஏறுதான்னு டூலுக்கு தெரியாது, கையில் தான் ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஓட்டினீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நாய்ஸ் வரும், ஏதோ சல் 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 சல்னு நாய்ஸ் வரும். அதே மாதிரி இது அப்படியே கல் மாதிரி ஆகிடும், கரெக்டாக முறை ஆகிடும். செயின் மடிங் இந்த செயின் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்குது, மேக்ஸிமம் லெவலில் இருக்கும். அதுக்குன்னு ஆயில் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ஆயில் ஃபுல்லாக ஊற்றினா கீர் ஷிஃப்டிங் ஆட் ஆகிடும், கீர் டைட் ஆகிடும். லப்பர் இதெல்லாம் பேப்பர் ஐட்டம் தான். பேப்பர் ஐட்டம்னா கிழிஞ்சிடுச்சுன்னா ஏர் கரெக்டாக ஃபில்டர் ஆகாது, டஸ்ட்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய்டும். ஸ்பார்க் ப்ளக் அடாப்டர் தான். அடாப்டர் ஃபஸ்ட்டு இந்த அடாப்டரை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த அடாப்டரை ரிமூவ் பண்ணிட்டு மெயின் ஸ்பார்க் ப்ளக் இது இன்சர்ட் பண்ணிட்டு இந்த கேப்பு 0.7லேருந்து 0.8 இருக்கணும் 350க்கு. 500க்கு 0.8லேருந்து 0.9 இருக்கும். இந்த கேப் அதிகமாக இருந்தாலும் வண்டி அவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கஷ்டப்படும், கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்ட் ஆக கஷ்டப்படும். இந்த நெயில் பகுதி இந்த கேப் உள்ள இந்த சைடு, ஏன்னா அப்போ தான் கரண்ட் சப்ளை கரெக்டாக வரும். இப்போ நம்ம கார்பன் நிறைய ஆயிடுச்சுன்னா அங்கே கரண்ட் சப்ளை ஒழுங்காகவே இருக்காது, அதனால் க்ளீன் பண்ணி போடுறீங்க. எங்களுக்கு ஸ்பார்க் ப்ளக் க்ளீன் பண்ணுற டூல் இருக்குது. இப்போ கம்ப்ரெஷன் ஏர் ப்ரெஷர் இல்லை, அதனால் நான் இது ஸ்பார்க் ப்ளக் டைட் பண்ணும்போது எடுத்த உடனே கையில் தான் எப்பயுமே த்ரெட் ஏற்றணும். இப்போ நம்ம எடுத்த உடனே இந்த டூலை வச்சு ஸ்பேனர் போட்டோன்னா அது கரெக்டாக ஏறுதா தப்பாக ஏறுதான்னு டூலுக்கு தெரியாது, கையில் தான் ஃபீல் பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா? கையில் ஃபஸ்ட் ஏற்றிட்டு கையில் ஃப்ரீயாக ஏறிச்சுன்னா நெக்ஸ்ட் டூல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? கையில் ஏறுறதுனால நம்ம டூல் போட்டு டைட் பண்ணிடலாம். அதே மாதிரி ரொம்ப டார்க்கும் வச்சிடக்கூடாது. ஓகேங்களா? ஓரளவுக்கு அதான் கரெக்டாக டைட் ஆகிடுச்சு ஃபீல் ஆகும்போது அப்படியே விட்டுடணும். அப்புறம் இந்த அடாப்டர் இருக்கா, இந்த அடாப்டர் இப்படி பிடுங்கணும் உடனே வந்துடக்கூடாது. இப்படி வலிச்ச உடனே வந்துச்சுன்னா கரண்ட் சப்ளை ஒழுங்காக இருக்காது. உள்ளே ஏதோ பாருங்கள், உள்ளே இது இருக்கா. அதே மாதிரி இது உள்ளே இருந்தே இது வரைக்கும் ஜாயிண்ட் இருக்கும், ஒரு நீட்டின் மாதிரி. அது இங்கே உள்ள காயில் டைட் பண்ணியிருப்போம். அது இங்கே பிடுங்கினோடனே வந்துச்சுன்னா அந்த இதுக்கும் கரண்ட் சப்ளை ஒழுங்காகவே வராது. அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பேக்கில் ஒயரை பிடிச்சிட்டு டைட் பண்ணிக்கணும். உள்ளே நம்ம சோத்துக்குள்ளே ஸ்க்ரூ அடிப்போம்ல, ஆமாம் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். டைட் பண்ண அது டைட் ஆகிடும். டைட் பண்ணிட்டு அவ்வளோதான். செயின் ப்ளே ஃப்ரீயாக இருந்தால் கூட பரவாயில்லண்ணா, எந்த காரணத்துக்கும் செயின் ப்ளே டைட்டாக வச்சு ஓட்டக்கூடாது. செயின் ப்ளே டைட்டாக வச்சு ஓட்டணுன்னா மைலேஜே ட்ராப் ஆகும்ண்ணா. ஆனால் அதை சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, மைலேஜே ட்ராப் ஆகும் தான். செயின் டைட்டாக இருந்தால் இப்படியே வண்டி மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். சிங்கிளாக ஓட்டினீங்கன்னா பரவாயில்ல, டபுள்ஸில் போகிறீங்க, செயின் டைட்டாக இருக்குது, வலிக்க முடியுமா வண்டியால்? வலிக்க முடியாது. செயின் ப்ளே அதனால் லூஸாகவே இருக்கலாம். எப்பயுமே ஒரு ஆள் உக்காந்தாலும் செயினில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும். 2 பேர் உக்காந்தா கரெக்டாக அப்படியே போகணும். செயின் க்ளீன் பண்ணும்போது இங்கே க்ளீனர் அடிக்கணும். இங்கே அடித்தோன்னா பிளேட்டில் போட்டுரும், பிரேக் பிடிக்காது. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு க்ளீனர் அடிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு 1 டைம் வீலை ரொட்டேட் பண்ணிட்டு எந்த காரணத்துக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு சோம்பேறித்தனத்துக்கு அப்படியே ஆச்சிங்கன்னா இது இருக்கா இந்த இடத்துல லாக் ஆகிடும் கை. 2 பேருக்கு அது மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் செயின் க்ளீன் பண்ணவே கூடாது. பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். இப்போ டக்குன்னு அர்ஜென்ட்டு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டுலாம் அச்சிட்டுலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இங்கே செயின் க்ளீனர் அடிச்சுட்டு இப்படி ஹேண்டில் பண்ணின்னு இப்படி அடிச்சிக்கணும் ப்ரோ. செயினில் போகுது. கிளீனர் டீசல் கூட போடலாமா? டீசல் போட்டு உள்ளே இங்கே ஓரிங் இருக்குது ப்ரோ.
இங்கே பாருங்கள். ஆமாம். அது எதாவது இதாகிடுச்சுன்னா கட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அதுக்கு தான் ஆரிலேருந்து க்ளீனர் 2 கொடுப்பாங்க, செயின் லூப் 1 கொடுப்பாங்க. க்ளீனர் ஏன் 2 கொடுக்குறாங்கன்னா அது நம்ம 2 டைம் யூஸ் பண்ணுவோம்ல. செயின் லூப் ஒரே வாட்டி தான் யூஸ் பண்ணுவோம். க்ளீனர் 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு செயினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லூப் பண்ணுவோம். அதுக்கு தான். செயின் லூப்பும் அதே மாதிரி இங்கே அடிக்கக்கூடாது. இங்கே அடிச்சிங்கன்னா டிஸ்க்கு பிளேட்டில் செதறும், பிரேக் சுத்தமாக பிடிக்காது. அதுக்கப்புறம் இங்கே வாங்க. இங்கே ஓரிங் இருக்கும். இந்த சைடும் ஓரிங், இந்த சைடும் ஓரிங் செயினில். ஓகேங்களா? கிளியர் பண்ணிட்டு அதுதான் ப்ரோ. கிலோமீட்டர் பேஸஸில் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நாள் செயின் க்ளீனே பண்ணல ஓட்டினீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு நாய்ஸ் வரும். ஏதோ சல் நாய்ஸ் வரும். அதே மாதிரி இது அப்படியே கல் மாதிரி ஆகிடும், கரண்டு முறை ஆகிடும். செயின் மடங்கி, இந்த செயின் எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. மடங்கி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செயின் தான் மாற்றணும். அதுக்கப்புறம் லூப் பண்ணி வேஸ்ட்டு தான். லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும் செயின். அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே மெயின்டைன் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. இது மினிமம் லெவல், இது மேக்ஸிமம். நம்மளுக்கு எப்பயுமே மேக்ஸிமம் லெவலில் இருக்கணும். அதுக்குன்னு ஆயில் ரொம்ப ஃபுல்லாகவும் ஊற்றிடக்கூடாது. ஆயில் ஃபுல்லாக ஊற்றினா கீர் ஷிஃப்டிங் ஆட் ஆகிடும், கீர் டைட் ஆகிடும். இப்போ இதில் ஆயில் இல்லை, ஆயில் ஊற்றுறேன். இந்த வண்டி இப்போ 2.3 லிட்டர்ஸ் ஆயில் மாத்திரம்னா 2.3 லிட்டர்ஸ். 2.3 லிட்டர்ஸ் மட்டும் மேக்ஸிமம் லைனுக்கு வந்துடும். 2.3 ஊற்றினாலே 2.2 அப்படி ஊற்றினாலே மேக்ஸிமம் லெவலுக்கு வந்துடும். புதுசாக கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணிட்டு இல்லை ப்ரோ. இப்போ நம்ம ஆயில் மாற்றணும்னா 3 கீழே இருக்கும். ட்ரைனர் 1, 2 கழுத்துனாலே ஃபுல்லாக இறங்கிடும். ஃபஸ்ட்டு வந்து வார்ம் பண்ணிடும். ஆயில் இருக்குது வார்ம் பண்ணிட்டு 3 போல்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா ஆயில் ஃபுல்லாக ஆயில் வார்மில் தான் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நல்லா ஈஸியாக இருக்கும். வார்ம் எல்லாம் உங்களுக்கு கிட்ட இருக்கும். அப்புறம் வார்ம் பண்ணிட்டு இறங்கினா ஃபுல்லாக இறங்கிடும். ஏர் ஃபில்ட்ரு நீங்கள் இந்த தட்டி போடுறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த தட்டி போட்டாலாம் இந்த உள்ளுக்கிற லப்பர் இதெல்லாம் பேப்பர் ஐட்டம் தான். பேப்பர் ஐட்டம்லாம் கிழிஞ்சிடுச்சுன்னா ஏர் கரெக்டாக ஃபில்டர் ஆகாது. டஸ்ட்லாம் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடும். அதனால் ஏர் ஃபில்டர் ஃபார் ஒன்லி டெக்னீஷியன் தான். டெக்னீஷியன் மட்டும்தான், வேறு யாரும் யூஸ் பண்ணுவேன். இப்போ ஏர் கம்ப்ரெசர் இல்லை, அதனால் நான் ஏர் க்ளீன் பண்ணாமல் அப்படி